ஹalleluya. ECBN ஸ்தாபனத்தார் வழங்கும் இயேசுவுக்குள் புது வாழ்வு என்னும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலே நான் உங்களோடு கூட 3 விதமான தரிசனங்களை குறித்து நான் பேச இருக்கிறேன். I'm going to speak to you about 3 visions that Isaiah had from the Lord. 3 விதமான தரிசனம், தனக்கு உண்டான 3 விதமான தரிசனம். அந்த தரிசனத்தை குறித்து எளிய முறையிலே உங்களோடு கூட பேச போகிறேன். இன்றைக்கு ஆராதனை என்னும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் உலகம் முழுவதும் போய்கொண்டிருக்கிறது. நல்லது. எஸ், மியூசிக் இஸ் a must and choir, singers, worship leaders இதெல்லாம் தேவையான ஒரு காரியம்தான். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் அல்லது கேட்க போகிற காரியம் இந்த ஆராதனை ஒட்டி வருகிறதான ஆராதனையில் மாத்திரம் ஆராதனையில் ஆரம்பித்து ஆராதனையில் மாத்திரம் முடிந்து விட போகிறதில்லை, அல்லது ஆர்ப்பாட்டத்தில் ஆரம்பித்து ஆர்ப்பாட்டத்திலே முடிந்து விடக்கூடாது. ஆராதனை அர்ப்பணிப்பில் முடிய வேண்டும். இன்றைய செய்தி வெறும் வாலிப பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல, இது பெரியவர்களுக்கு கூட, வர்ஷிப் லீடர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கூட, மியூசிஷியன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இந்த செய்திக்குரியதாக இருக்கிறது. அதனால் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் கவனமாக உட்கார்ந்து கவனிக்க முடியும் உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 to 8 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். உசியா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில், வேதம் சொல்லுகிறது, உசியா மரித்த அந்த வருஷத்தில் ஏசாயா ஆலயத்திற்குள் போகிறார். Isaiah went into the house of God when Uzziah died. Usually யாராவது ஒரு நல்ல நண்பன் மரித்து போனால் உசியாவும் ஏசாயாவும் நல்ல நண்பர்கள். ஒருவேளை நண்பர்கள் மரித்து போகும்போது ஜனங்கள் கல்லறைக்கு போவாங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. ஏசாயா கல்லறைக்கு போகவில்லை, அதற்கு மாறாக ஆலயத்திற்கு போனார். இன்னைக்கு ஜனங்கள் ஆலயத்தை விட்டு உலகத்துக்கு பின்பாக போய் கொண்டிருக்கிறாங்க. சில பேர் ஜெபிக்கிறாங்க, ஏதாவது ஒன்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறாங்க, அது கிடைக்காவிட்டால் ஆண்டவர் இல்லை என்று மறுத்து விடுகிறார்கள். அநேக நேரம் ஆண்டவருக்கே பரீட்சை வைக்கிறார்கள். எக்ஸாம் பிரின்சிபல் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸே பிரின்சிபலுக்கு வைக்கிறது போல ஒரு சூழ்நிலைமை வந்துவிட்டது. படைத்த ஆண்டவருக்கு பரீட்சைகளை வைக்கிற வாலிப கூட்டம், அநேக ஜனங்கள் இப்படியாக மாறிவிட்டார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், ஏசாயா என்ன செய்தார் என்று சொல்லி பார்த்தால் அவர் ஆலயத்திற்கு போனார். எல்லாரும் ஒரு நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏசாயா இழப்பின் மத்தியிலே அவர் ஆலயத்திற்கு போனார். என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, எங்கேயோ போகாதீங்க. தேவ சமூகத்திற்கு போனால் அங்கே உங்களுக்கு சுகம் உண்டு. ஒருவன் ஆலயத்திற்குள் இருந்தான், அவனுக்கு கை சூம்பி இருந்தது. ஆண்டவர் ஆலயத்திற்குள் இருந்தார். என்ன நடந்தது? ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் கைகளை நீட்டு. His hands were withered. God told him to stretch forth his hands, and he stretched his hand. Bible says his hand were restored. His hand was restored. அவருடைய கையானது சுகமானது. பிரியமானவர்களே, ஆலயத்திற்கு போவது நல்லது. பழமொழி சொல்லுவாங்க, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று. இந்த ஏசாயா இதை ருசி பார்த்திருந்தார். பாருங்களேன், இவர் என்ன செய்தார்? தேவ சமூகத்திற்கு போனார். நீங்க எப்பெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறீங்களோ, உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போறீங்களோ, வாலிப தம்பி தங்கச்சி, சகோதரனே சகோதரியே, அங்கே ஒரு காரியம் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. With thirst, with a desire when you go to the house of God. As I said, with thirst and with a great desire when you go to the house of God. தேவனுடைய வீட்டிற்கு நீங்க வாஞ்சையோடு பசியோடு
ஆசையோடு போகும்போது ஆண்டவர் உங்களை அவர் ஏமாற்ற மாட்டார். அங்கே ஏதோ ஒன்று உங்களுக்கு காத்துக்கொண்டிருக்கிறது. இந்த செய்தி நான் இப்படி சொல்லலாம், என்கவுண்டர் என்று இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை நான் கொடுக்கலாம். பாருங்க, இந்த ஏசாயா ஆலயத்திற்குள் போகும்போது 1 to 4 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். 5 to 7 வரைக்கும் ஒரு பகுதியை பார்க்கிறோம். 8ஆம் வசனம் ஒரு தரிசனத்தை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது பாருங்க, 1 to 4 வரைக்கும் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 to 4 வரைக்கும் நாம் பார்க்கும்போது, தெய்வ ஜனமே, ஆலயத்திற்குள் போன ஏசாயா உன்னதமும் உயரமான சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிறதை அவர் கண்டார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அவர் ஆண்டவரை கண்டார். அப்படி வஸ்திரத்தின் தொங்கல் ஆலயத்தை நிரப்பி இருக்கிறதை கண்டார். வஸ்திரத்தின் தொங்கல்னு சொல்லும்போது பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஞாபகம் நமக்கு வரணும். அவ பணமெல்லாம் தீர்ந்து போச்சு. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி பணமெல்லாம் தீர்ந்து போனது. என்ன செய்தாள்? அவள் இப்பொழுது ஒரு தீர்மானத்துக்கு வந்தாள். நான் செத்தாலும் சாகிறேன், நான் இந்த அறையை விட்டு போகிறேன். அந்த காலத்திலே இந்த கொடூரமான வியாதி இருந்த ஜனங்கள் அவர்கள் ஒரு அறைக்குள் இருக்க வேண்டும். அந்த அறையை விட்டு வெளியே வரக்கூடாது. அவள் வெளியே வந்தால் கூட தீட்டு என்று சொல்ல வேண்டும். அவள் தீர்மானித்தா, 12 வருஷம் பொறுத்து அவள் தீர்மானித்தா, லெட் மீ டை, ஐ வாண்ட் டு லீவ் திஸ் closet, இந்த அறையை விட்டு நான் வெளியே போக வேண்டும். தட் வாஸ் அமேசிங். அவள் எடுத்த தீர்மானம் அற்புதத்தில் முடிந்தது. அவள் வெளியே வரும்போது ஆண்டவர் அந்த பக்கமாய் குறுக்கிட்டாள். இவ ஒரு ஜனக்கூட்டம் ஆண்டவருக்கு பின்பாக போகிறதை கண்டு இயேசு அற்புதம் செய்வார் என்ற விசுவாசம் இவளுக்கு உண்டானது. இவ என்ன செய்தா? பிரியமானவர்களே, ஜனக்கூட்டத்தின் நடுவிலே ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்படியான விசுவாசம் இவளுக்கு வந்தது. அந்த தீர்மானத்துக்கு வந்தாள். ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அற்புதம் நடந்தது. இங்கேயும் எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆலயத்தில் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை பார்க்கிறார். இன்னைக்கு சில பேர் ஆலயத்துக்குள்ள போய் எதையோ பார்க்கிறாங்க. ஆனால் ஏசாயா பக்கத்தில் இருந்தவங்க, அக்கத்தில் இருந்தவங்க யாரையும் அவரால் பார்க்க முடியவில்லை. மற்ற ஆருக்கும் இல்லாத தரிசனம் ஏசாயாவுக்கு உண்டானது. தேவ சமூகம் வரும்போது, ஃபோக்கஸ் இயேசுவா இருக்கும்போது, ஃபோக்கஸ் ஜீசஸா இருக்கும்போது அவரை நாம் பார்ப்போம். எத்தனையோ வருடங்களாக உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை பார்க்க கூடாதபடி உங்களுடைய வாழ்க்கையில பார்த்திமேவ போல ஒரு குருட்டுத்தனம், ஆவிக்குரிய குருட்டுத்தனம் இருக்குமானால், இன்றைக்கு பிரியமானவர்களே, இயேசுவுக்கு பின்பாக போய் கதறுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவன் கூப்பிட்டான், பார்த்திமேவு கூப்பிட்டான், தாவீதின் குமாரனாகிய இயேசுவை எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். இயேசு அந்த குருடனுக்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவன் சொன்னான், நான் பார்வை அடைய வேண்டும். இயேசு அவனுக்கு பார்வையை தந்தார். நடந்தது என்ன? அவன் வீட்டுக்கு போகவில்லை, இயேசுவுக்கு பின்பாக அவன் போனான். அதுதான் ஒரு என்கவுண்டர். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரும்போது அவனால் உலகத்தை திரும்பி பார்க்க முடியாது, பழைய வாழ்க்கைக்கு போக முடியாது, அவன் எதையும் செய்ய முடியாது. அவன் இயேசுவுக்கு பின்பாக அவன் வருவான். இங்கே பார்க்கிறோம், உன்னதமும் உயரமான சிங்காசனத்தில் இயேசு வீற்றிருக்கிறதை ஏசாயா கண்டார். எனக்கு தேவ சமூகம் வரும்போது நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் அவரை காண்பீங்க, அவரை காண்பீங்க, அவரை காண்பீங்க. செகேயு அவன் இயேசுவை பார்க்க விரும்பி அவன் காட்டறுத்தி மரத்தின் மேல் அவன் ஏறி அதன் மேல் அவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். பிரியமானவர்கள், இயேசு அந்த வழியாக கடந்து போகிறார் என்று அவன் அறிந்து அவன் மரத்தின் மேல், காட்டத்தி மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தான். இயேசுவோ அந்த பக்கமாக வந்து அந்த மரத்தின் கீழே நின்று அவனை கூப்பிட்டார். உங்க வாழ்க்கையில் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நிச்சயமாக அவர் தென்படுவார். ஏசாயா அவனுடைய வாழ்க்கையில் ஆக்சிடென்டா இருந்துச்சு. அவர் யூசுவலா போகிறது போல, கேஷுவலா போகிறது போல அவர் தேவ சமூகம் போனார். ஆனால் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அவன் இதுவரைக்கும் இல்லாத ஒரு குறுக்கிடுதலை ஆண்டவர் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இரண்டாவது அவர் பார்த்த காரியம் என்ன தெரியுமா? செருபீம்கள் ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறதை, செராஃப் ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். 2 ரெக்கைகளால அவர்கள், பிரியமானவர்களே, அவர்கள் முகத்தை மூடிக்கொண்டு, 2 ரெக்கைகளால் பாதத்தை மூடிக்கொண்டு, 2 ரெக்கைகளால் அவர்கள் பறந்து கொண்டிருந்தார்கள். நல்ல கவனிக்கணும், ஆராதனையிலே
என்ன இங்கே நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், தெய்வ ஜனமே, அவர்கள் பறக்கிற ஒரு அனுபவம் இருந்தது. இன்னைக்கு அநேகர் ஆராதனைக்கு வருவது கிடையாது, நேரத்தோடு ஆலயத்திற்கு போவது கிடையாது. வர்ஷிப் முடிஞ்ச பிறகு தான் போவாங்க. துதி கொடுத்தாதான் எந்த அளவுக்கு நாம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு திருப்பியும் மறுபடியும் நம்முடைய மடியிலே வந்து விழும்படியாய் செய்வார். கவனிங்க தெய்வ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம் மூடிக்கொண்டிருந்த ஒரு ஆராதனை. முகத்தை மூடிக்கொண்டு, பயத்தோடு, நடுக்கத்தோடு, பாதத்தை மூடிக்கொண்டிருந்தான். பாதம் கூட ஆமென் ஆண்டவருக்கு முன்பாக தெரியக்கூடாது என்று. ஆனால் இன்றைக்கு ஆராதனை எல்லாம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இது தேவ ஜனமா அல்லது உலகமா அல்லது யார் என்றே தெரியாது. இன்னைக்கு பேஷன் போயிடுச்சு, எல்லாம் ஃபேஷனில் வந்து விட்டது. ஜனங்க இன்னைக்கு அநேக ஜனங்கள் இன்றைக்கு பேஷன் கிடையாது, துடிப்பு கிடையாது. அவங்க எதுக்கு பின்னாடியோ ஒரு பின்னாடி போகிறது போல அவங்க போய் கொண்டிருக்கிறாங்க. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒருவன் 6000 பிசாசு பிடிச்சிருந்தது. ஒருவனுக்கு நடந்தது என்ன? 6000 பிசாசு பிடிச்சிருந்த மனுஷன் சரீரத்தில் உடையே இல்லை. எவ்வளோ அசுத்தாவி இருக்கிறதோ அவ்வளவு உடை குறைஞ்சிட்டே போகும்னு யாரோ ஒரு பிரசங்கியார் சொன்னார். எவ்வளவு பரிசுத்தாவி இருக்குமோ அவ்வளவும் பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை ஜனங்க தொழுது கொள்வாங்க. நீங்கள் ஒருவேளை என்னை பார்த்து கேட்கலாம், எந்த செஞ்சுரியில் இருக்கிறீங்க? பிரியமானவர்களே, 21st செஞ்சுரியில் தான் இருக்கிறேன். ஆனால் பிரியமானவர்களே, அன்னைக்கு ஏசாயா பார்க்கும்போது ஆலயத்திலே ஆமென் பயபக்தியோடு பரிசுத்த அலங்காரத்தோடு கூட ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, பிரியமானவர்களே, இந்த ஜனம் என்னவென்று ஆண்டவரை பாடிக்கொண்டிருந்தாங்க? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பிதா குமாரன் ஆகிய பரிசுத்தாவியான தேவனுக்கு அவர்கள் ஆராதனை செலுத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் இப்படியே சொன்னார்கள், the whole earth is full of your glory. இந்த பூமி உம்முடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படியாக ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கும் போது நடந்தது என்ன? ஆமென். அந்த ஆலயத்தின் நிலைக்கால் சட்டங்கள் எல்லாம் அசைந்தது. அங்கே தேவனுடைய வீடு புகை கொண்டு எழும்பினது. இன்றைக்கு நேச்சுரல் புகை எழும்புகிறது. ஆனால் ஏசாயா கண்ட காட்சி நேச்சுரல் புகை கிடையாது, அது சூப்பர் நேச்சுரல் புகையா இருந்தது. இன்னைக்கு ஆராதனையில் மியூசிஷியனா இருக்கட்டும், மியூசிக் லீடராக இருக்கட்டும், வர்ஷிப் லீடரா இருக்கட்டும், அல்லது தேவனை ஆராதிக்க வருகிற ஜனங்களா இருக்கட்டும், தேவனுடைய மகிமை உங்க வாழ்க்கையில் நீங்க அதை காண வேண்டும், உங்களை குறுக்கிட வேண்டும். அது வரைக்கும் உங்க ஆராதனை ஒரு மெச்சூரிட்டிக்கு வரவில்லை என்னும் ஒரு காரியத்தில் தான் நிற்கிறது. பிரியமானவர்களே, பாருங்க, முதல் தரிசனம் இந்த ஏசாயா ஆண்டவரை கண்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகம் போகும்போது முதல் ஆண்டவரை பார்க்கிறோம். Firstly, he saw. You and I need to see something that God has in store for us. நீங்களும் நானும் முதல் பார்க்க வேண்டிய காரியம் அது ஆண்டவராகும், மனுஷன் அல்ல. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. அவரை பார்க்கிற முகங்களுக்குள்ள வெட்கம் இருக்காது, பிரகாசம் வரும். தெய்வஜனமே, பாருங்க, முதல் ஆண்டவரை பார்க்கிறார். ஆண்டவரை பார்த்தவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபம் வரும். பாருங்க, ஆண்டவருடைய என்கவுண்டரை பெற்ற இந்த ஏசாயா 2வது பகுதி 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை அல்ல 7ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம், உடனே இந்த ஏசாயா சொல்லுகிறார், நான் அதமானேன், நான் அதமானேன். ஓ unto me, ஓ unto me, I am undone because I am a man of unclean lips and I dwell in the midst of people of unclean lips. For my eyes have seen the King, the Lord of hosts. சேனைகளின் கர்த்தரை என் கண்கள் பார்த்திருக்கிறது. பயந்து போனார். அவர் சொல்லுகிறார், நான் அதமானேன். அசுத்த உதடுள்ள ஜனங்க மத்தியில நான் வாசம் பண்ணுகிற ஒரு ஆராதனை செய்யக்கூடிய மனுஷனுக்கு, ஆண்டவரை பாடக்கூடிய மனுஷனுக்கு, ஆண்டவரை புகழக்கூடிய மனுஷனுக்கு, ஜனங்களை ஆராதனை நடத்தக்கூடிய ஒரு மனுஷனுக்கு முதல் தன்னுடைய உதடு, தன்னுடைய வாய் சுத்தமாக இருக்க வேண்டும். ஜனங்கள் இன்றைக்கு ஆமென் எல்லா பகுதியிலும், அவங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கிறது, ஆனால் வாயை மாத்திரம் அடக்க முடியாது. நல்ல கவனிங்க, ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல இருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் எல்லாருக்கும் சாபத்தை சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் சரியில்லை, அந்த ராஜ்யம் சரியில்லை, இவர்கள் சரியில்லை, அந்த ராஜா விழுகிறார், அந்த தேசம் விழுந்தது, அவனுக்கு ஐயோ, இவர்களுக்கு ஐயோ என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஆண்டவரை பார்த்த பொழுது 2வது ஆமென் இந்த ஏசாயாவுக்கு வந்த தரிசனம் என்ன? தன்னை பார்த்தார்.
Firstly, he saw God. Secondly, he sensed God. தன்னை பார்த்தார், உணர்ந்தார். இன்னைக்கு எத்தனையோ பேர் உணர்வில்லாமல் இருக்கிறாங்க. உணர்வு உள்ளவர்கள் உண்டோ என்று ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சபையில், இன்னைக்கு குடும்ப ஜெபத்தில், இன்னைக்கு ஜெப கூட்டங்களில் உணர்வு உள்ளவங்களை ஆண்டவர் ஏங்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அது ஒன்று தான் மிஸ் பண்ணுறார் ஆண்டவர். எல்லாம் படித்தவங்க இருக்கிறாங்க, மியூசிஷியன்ஸ் இருக்கிறாங்க, ப்ரொஃபஷனல் ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு உணர்வு உள்ளவங்க குறைவு குறைவு குறைவு. இன்னைக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவ சமுதாயத்தில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் தனிப்பட்ட வாழ்க்கையில் வராத எழுப்புதல் சபையிலே வராது. சபையில் வராத எழுப்புதல் சமுதாயத்தில் வராது. மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறது நமக்கு தவறு. ஏசாயா ஆண்டவரை பார்த்த உடனே குற்றம் மற்றவர்களை சாட்டி கொண்டிருந்த இந்த ஏசாயா தன் மீது குற்றத்தை சாட்டி கொண்டார். ஆண்டவரே, நான் அசுத்த உதடு உள்ளவன். இந்த உணர்வு நமக்கு எப்பொழுது வருகிறதோ ஆண்டவருடைய வாயாய் நாம் மாறிவிடுவோம். ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறது மாத்திரமல்ல, அந்த சத்தத்தை நாம் புரிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த அங்கலாய்ப்பு, இந்த சத்தத்தை கேட்டதான ஆண்டவர் அதில் பிரியப்பட்டிருப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். என்ன நடந்தது? உடனே பதில் வருகிறது. இவர் கதறி கொண்டிருக்கிறார், உடனே பதில் வருகிறது. என்ன பதில் வந்தது? என்ன பதில் வந்தது? பிரியமானவர்களே, பலிபீடத்திலே இருந்த அக்கினியை ஒரு சேராபியன் என்ன செய்தான்? ஒரு சேரூப் என்ன செய்தார்? அவர் அந்த பலிபீடத்தில் இருக்கிறதான அக்கினியை எடுத்து, கொரடுகளால் எடுத்து ஏசாயனுடைய உதடை தொட்டார். இன்னைக்கு ஒரு அக்கினி நம்மை தொட வேண்டியதா இருக்கிறது. வெறும் உதடை மாத்திரம் அல்ல. பேதுரு சொல்லுகிறார், உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் என்ன கழுவிருங்க ஆண்டவரே. இன்னைக்கு பரிபூர்ணம் உண்டாக வேண்டும். நீங்களும் நானும் தேவ சாயலாய் மாற வேண்டும். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி நம்மை தொட வேண்டும். மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே நாம் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். எனக்கு பின்பாக வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். The one that is coming after me will baptize you with the Holy Spirit and with fire. This is what John the Baptist said. இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்க வேண்டும். அசட்ட செய்யாதீங்க. பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு ஆவியிலே நிரப்பப்பட்டு ஆவியானவரால் நாம் நடத்தப்பட வேண்டும். அந்த தேவதூதன் இப்படியே சொல்றார், உன் அக்கிரமம் நீங்கினது. அக்கினி உதடை தொட்ட பிறகு அவர் சொல்றார், உன் அக்கிரமம் நீங்கினது, உன் அக்கிரமம் நீங்கினது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அக்கினி நம்முடைய வாழ்க்கையை தொடும்போது தான் மீறுதல்களும் அக்கிரமங்களும் நம்மை விட்டு நீங்கி போகும். இப்படியா 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, behold, this has touched your lips, your iniquity is taken away and your sin purged. God wants to purge away all your sins, all your transgressions. எல்லா அக்கிரமங்களையும் எல்லா மீறுதல்களையும் ஆண்டவர் நம்மை விட்டு நீக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் கழுவி சுத்திகரிக்க விரும்புகிறார். மறுபடியும் ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் மறுவாழ்வு ஆண்டவர் கொடுக்கணும்னு விரும்புகிறார். செகண்ட் சான்ஸை கொடுக்க விரும்புகிறார். He is a God of second chance. ஏசாயாவுக்கு ஆண்டவர் 2வது தருணத்தை கொடுத்தார். அந்த 2வது தருணத்தில் உணர்வுள்ளவராக இருந்தார். இளைய குமாரன் லூக்கா 15 நாம் வாசிக்கிறோம். அவன் எல்லாவற்றையும் இழந்த போது அவன் புத்தி தெளிந்து தகப்பன் வீட்டுக்கு திரும்பினான். அவனுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கப்பட்ட பொழுது அவன் தகப்பன் வீட்டுக்கு வந்து விட்டான். 1வது முறை அப்பாவை விட்டு அவன் தூரே போனான். ஆனால் 2வது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்ப அவன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, திரும்பி வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னையும் நான் பயன்படுத்துவேன். எவ்வளவு பாவம் நீ செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு அகோரமாய் இருந்தாலும் சரி, உன் பாவம் சிகப்பாய் இருந்தாலும் சரி, உன் பாவம் அது செவேரென்று இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றார், பஞ்சை போல மாற்றுவேன், உறைந்த பனியை போல வெண்மையா நான் மாற்றுவேன். நம்முடைய ஆண்டவர் தூய்மையானவர். இந்த தூய்மையான ஆண்டவருடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க சாதாரணமா இருக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கை அசாதாரணமாய் மாறும். உங்க ஆராதனை மாறும், உங்க பேச்சு மாறும், உங்க நடை மாறும், உங்களுடைய வாழ்க்கையே மாறும், உங்க ஊழியமும் மாறும். ஜனங்க சொல்லுவாங்க, எங்கே இருந்து வந்தது? அப்போ நீங்க சொல்லலாம், ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு குறுக்கிடுதலை தந்தார். I had an encounter with God. என்கவுண்டர் என்றால் சொன்னால் அதன் அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஒரு கிரிமினல் ஒரு போலீஸினுடைய கையிலே சிக்கிக்கொண்டு அவன் தப்பி ஓடும்போது அவனை சுட்டு கொள்ளுவார்கள். அதுக்கப்புறம் அவன் ஓட முடியாது, அவனை கார்னர் பண்ணி அவனை சுட்டு கொள்ளுவார்கள்.
ஆண்டவர் நமக்கு என்கவுண்டர் கொடுக்கும்போது நாம் சாக மாட்டோம். நமக்குள்ள இருக்கிற பாவம் செத்து போகும். சகோதரனே, சகோதரி, உனக்குள்ள இருக்கிற பாவம் சாக வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு உன்னை விட்டு கொடு. ஆமென். அந்த அக்கினியுடைய வாழ்க்கையில வேண்டும் என்று வேண்டுவாயாக. அப்படி நீங்கள் செய்யும் போது நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். முதல் ஆண்டவரை பார்த்தார். அவருடைய முதல் தரிசனம் ஆண்டவர். இரண்டாவது தரிசனம் தான். ஆண்டவரை பார்க்கிறவர்கள் எப்பொழுதும் தன்னை பார்ப்பார்கள். அப்படியே வாய் மாத்திரமல்ல, வாழ்க்கையை சுத்தப்படும். இன்னைக்கு தனிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கையில் தனிப்பட்ட யாரானாலும் சரி, இயேசு சந்திப்பாரானால் அவருடைய வாழ்க்கை மாறும். இரண்டாவது, அவங்களுடைய வீடு மாறும். மூன்றாவது, அவங்க கால் வைக்கிற இடமெல்லாம் மாறும். சவுல் பவுலாய் மாறும்போது அவர் போன எல்லா இடத்திலும் மாற்றம் வந்தது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, மோசேக்கு ஆண்டவர் ஒரு என்கவுண்டரை கொடுத்தாரு. அந்த அக்கினி முற்செடி அக்கினியில் இருக்கிறது. அந்த முற்செடியை எப்பொழுது அவர் சந்தித்தாரோ, ஆண்டவரை சந்தித்தாரோ, அவருடைய வாழ்க்கை மாறினது. அவருடைய முந்தி வாழ்க்கை, அவர் ஒரு கொலைகாரனாக இருந்தார். ஆனால் அவருடைய பிந்தி வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், லட்சங்களை எகிப்தில் இருந்து கானானுக்கு நடத்தினார். அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் ஆயிரங்களையும் நூற்றுக்கணக்கான ஜனங்களையும் லட்சங்களையும், ஆமென், நீங்க இருக்கிற தேசத்தில் நீங்க எந்த இடத்துல இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில், ஆமென், அவர் ஒரு மாற்றத்தை கொடுத்து உங்களை ஊழியத்தில் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். நீங்க செய்கிற ப்ரொஃபஷனில் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை உயர்த்த விரும்புகிறார். ஒரு சுத்தமான வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையில் சுத்தமே இல்லை. என் ஆண்டவர் உங்களை தொட்டார்னா எல்லா அசுத்தம் போகும், உங்கள் வாழ்க்கை சுத்தமாய் மாறிவிடும். மூன்றாவது தரிசனம், பிரியமானவர்களே, இந்த ஏசாயா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறார். 8ஆம் வசனத்தில் அவர் கேட்கிறார், I heard the voice of the Lord saying, whom shall I send and who will go for us? நான் யாரை அனுப்புவேன், நமக்கா யார் போவார்கள்? நான் யாரை அனுப்புவேன், நமக்கா யார் போவார்கள் என்று ஏசாயா கேட்டார். நடந்தது என்ன? பிரியமானவர்களே, இங்கே தேவனாகிய கர்த்தர் ஏசாயாவோடு பேசுகிறார். ஏசாயா கேட்ட காரியம் என்னவென்றால், நமக்காக யார் போவார்கள்? Who will go for us? நமக்கா யார் போவார்கள்? நமக்கா யார் போவார்கள்? இன்றைக்கு தேவ ஜனமே, ஆண்டவர் இந்த சத்தத்தை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் ஆரம்பித்து ஆர்ப்பாட்டத்தில் முடியக்கூடாது, அர்ப்பணிப்பில் முடிய வேண்டும். இதை கேட்ட இந்த ஏசாயா உடனே சமர்ப்பிக்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, என்னை அனுப்பும், நான் போகிறேன். என்னை அனுப்பும், நான் போகிறேன் என்று அவர் சொன்னார். He said, I am available. He said, I am agreeable. Lord, I am available. நான் உமக்கு அவைலபிளாக இருக்கிற ஆண்டவரே, என்னை அனுப்புங்க ஆண்டவரே, என்னை அனுப்புங்க ஆண்டவரே, என்னை அனுப்புங்க. முதல்ல இந்த ஏசாயா ஆண்டவரை பார்த்தார். அவருடைய முதல் தரிசனம் ஆண்டவரை பார்த்த தரிசனம். இரண்டாவது தரிசனம் தன்னை பார்க்கிற தரிசனம். எனக்கு நிறைய பேருக்குள்ள தன்னை பார்க்கிற பழக்கமே அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. மற்றவர்களையே பார்த்து கொண்டு இருக்கிறோம். மற்றவருடைய கண்களில் இருக்கிற அழுக்கை எடுக்க பார்க்குறோம். மற்றவருடைய வாழ்க்கையை குறித்து குற்றம் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் ஏசாயா ஆண்டவரை பார்த்த உடனே அந்த குற்றபோதம், கன்விக்ஷன் வந்துடுச்சு. இன்னைக்கு ஒருவேளை அநேகர் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு தேவ மனுஷனாக அந்த தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வீட்டுக்குள்ளே, நீங்கள் இருக்கிற இடங்களுக்குள்ளே கொண்டு வர அந்த டீப் கன்விக்ஷன் வரட்டும். தன்னை பார்த்தார். இரண்டாவது தரிசனம். மூன்றாவது தரிசனம், கர்த்தர் பார்த்ததை அவர் பார்த்தார். என்ன மகிமையான ஒரு அனுபவம்! இந்த லெவல்ஸ் ஆஃப் விஷனை பாருங்க. ஆண்டவரை பார்த்து, தன்னை பார்த்து, அடுத்த லெவல் ஆண்டவரை ஆண்டவர் பார்க்கிற தரிசனத்தை இந்த ஏசாயா பார்த்தார். நீங்களும் நானும் அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஆண்டவரை பார்த்து விட்டுவிடக்கூடாது. நமக்குள்ள குற்றம் போதும் வந்து விட்டுவிடக்கூடாது. ஆண்டவர் பார்க்கிறதை நாம் பார்க்க வேண்டும். ஒப்பு கொடுப்பீங்களா? சமர்ப்பிப்பீங்களா? தங்கச்சி, தம்பி, சகோதரனே, சகோதரியே, தேவ மனுஷனே, எல்லாருக்கும் எனக்கு ஆராதிக்கணும், எல்லாருக்கும் எனக்கு ஊழியம் செய்யணும். ஆனால் அர்ப்பணிப்பு இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. அர்ப்பணிப்பு இல்லாமல் எழுப்புதல் வராது. உங்களுக்குள்ள தான் எழுப்புதல் ஆரம்பமாகும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம். என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறதான தேவ ஜனத்தை இன்றைக்கு ஆசீர்வதியும். இந்த 3 விதமான தரிசனங்களை குறித்து கேட்டிருக்கிறான். ஏசாயா ஆண்டவரை தரிசித்தார். இரண்டாவது
தன்னை குறித்த ஒரு தரிசனம் வந்தது. மூன்றாவது, ஆண்டவர் பார்க்கிறதை இந்த ஏசாயா பார்த்தார். இப்படிப்பட்ட ஒரு கண்களை தாரும், என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படுத்தும். ஆண்டவரே, முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் கர்த்தரில் அன்பு கூறுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் தாப்பன் இந்த நேரத்தில் கேட்கிறோம், எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தாரும் ஆண்டவரே. ஏசாயாவுக்கு வந்த அந்த குறுக்கிடுதல், அந்த என்கவுண்டர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே வரட்டும், இந்த ஜெப வேளையில வரட்டும் ஆண்டவரே. வாழ்க்கை மாறட்டும், லைஃப் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட், their family be transformed, and I pray for restoration and transformation of God. மறுமலர்ச்சி வரட்டும், மறுரூபம் அடையட்டும் ஆண்டவரே. உமக்காக ஊழியம் செய்யட்டும், உமக்காக எதையாகிலும் செய்யட்டும். அப்படி நீங்க செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. வாழ்க்கையில் தீர்மானங்கள் எடுக்க வைக்கிறதுக்காக நன்றி. உமக்காக போவேன் என்று தீர்மானம் எடுக்க வைக்கிறதுக்காக நன்றி. அதனால் உம்முடைய நாம மகிமைப்பட போகிறதுக்காக நன்றி. மாற்றத்தை கொண்டு வருகிறதற்காக நன்றி. மறுமலர்ச்சி கொண்டு வருகிறதற்காக நன்றி. மறுரூபத்திற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. May God be with you. Amen.